இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவையில் குப்பை அகற்றும் பணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை தனியார் நிறுவனங்கள் மூலம் நடந்து வந்த குப்பை அகற்றும் பணி நிறுத்தப்பட்டதால் அது குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அசோக் ஆனந்த், அங்காளன், செயலர் ராகேஷ் சந்திரா, சட்டத்துறை செயலர் ஜான் குளோது பொம்பி மரியதாஸ், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தரவடிவேலு ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நகராட்சி ஊழியர்களை கொண்டு குப்பைகளை அகற்றும் பணியை தொடர்ந்து மேற்கொள்வது என்றும், பாசிக் நிறுவனம் மூலம் குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொள்வது, மேலும் அந்த பணியில் ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் ஈடுபடுத்தலாமா என்பது குறித்தும் ஆய்வு செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. புதுவையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் உள்ளதாக இளைஞர் காங்கிரசின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கையின் துவக்க விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசினார். புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸில் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் வரவேற்று பேசிய விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சிகாபுதீன், தேர்தல் அதிகாரி சூரஜ், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் வீரராகவன், வெற்றி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வழங்கினர். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில், புதுவை மாநிலத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் உள்ளதாகவும், வேலையிழந்தவர்கள் தற்கொலைக்கு முயற்சிப்பது அதிகரித்து வருவதாகவும், சட்டம் ஒழுங்கு புதுவையில் கெட்டுவிட்டது என்று அடிக்கடி கூறி வருவதை நிரூபிக்கும் வகையில் சம்பவங்கள் நடந்து வருவதாகவும், ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தபோது படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் காவல்துறை அதிகாரியை முதலமைச்சர் சென்று பார்க்கவில்லை. மேலும் புதுவை முழுவதும் குப்பை தேங்கி கிடக்கிறது. இதுபோன்ற அவலங்களை மக்களிடத்தில் இளைஞர் காங்கிரசார் எடுத்து சொல்ல வேண்டும். மேலும் புதுவையில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். மக்கள் மூலமாகத்தான் மாற்றம் வரும் என்று பேசினார். காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்க, புதுச்சேரியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இல்லைன்னா இந்த புதுச்சேரியை காப்பாற்றவே முடியாது. எந்த காலத்திலும் இல்லாத பஸ் கட்டண உயர்வுங்க. அதுக்கு முன்னெல்லாம் 4 பைசா ஏற்றுவோம், 3 பைசா ஏற்றுவோம். அதுக்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30 பைசா 40 பைசா தான். 3ல 1. 30 பைசா இருந்ததா 40 பைசா போடுது பஸ் கட்டண உயர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு வரணும்னு சொன்னா 25 ரூபாய் இல்லாம அவர் பாண்டிச்சேரி வர முடியாது. திருப்பி போகணும்னா 25 ரூபாய் வேணும். இந்த மாதிரி ஒரு நிலை. சரி, ரைட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம். வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன மின்சார கட்டணமே உயர்த்தது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. ஏத்தி மின்சார கட்டணத்தை அதிக அளவுக்கு ஏத்திக்கிறாங்க. இன்னும் ஏத்த போறாங்க. வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. வேலையெல்லாம் நடத்தி இன்னும் 1 மாசத்துக்குள்ள புதுசா ஒரு கட்டணத்தை உயர்த்த போறாங்க. அப்ப இதுவரை என்ன இருக்கு? 1 பாலுக்கு ஏத்தியாச்சு, கட்டணம் பஸ் கட்டணம் ஏத்தியாச்சு, அதுக்கப்புறம் மின்சார கட்டணம் ஏத்தியாச்சு. இன்னும் இருக்கிறது சாப்பாடு உண்டி தான். சாப்பாட்டுக்கு வரி போட்டாச்சு. 12% வரி போட்டு சாப்பாட்டுக்கு வரி ஏத்தியாச்சு. இப்ப இவர்கிட்ட எதுவுமே வரி போடுறதுக்கு இனிமே இல்ல. எல்லாத்துக்கும் வரி போட்டாச்சு. வரியும் அதிக அளவுல போட்டாச்சு. ஓட்டுக்காரெல்லாம் ஸ்ட்ரைக் அடிச்சு பார்த்தாங்க, எல்லாத்தையும் அடிச்சு பார்த்தாங்க, அவர் காதலே ஏறல. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல நாம கட்சியை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில்
மாற்றம் செய்ய வேண்டும். அந்த மாற்றம் வரணும்னு சொன்னா மக்கள் மூலமாக வந்தால்தான் ஒரு மாற்றமா இருக்கும். அதனாலதான் நான் இந்த நேரத்தில் சொல்றேன், இளைஞர்கிட்ட உங்ககிட்ட இன்னைக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க. இளைஞர் காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஆயுதம் வலிமையான ஆயுதம் சொல்லலாம். சங்கரராமன் கொலை வழக்கை புதுவை நீதிமன்றத்தில் விசாரிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தம்மை மறு விசாரணை செய்யும்படியும் தமக்கும் தமது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கும்படியும் சங்கரராமன் மனைவி பத்மா மனு அளித்திருந்தார். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் விசாரணை தொடர்பாக மனு அளித்தார். அந்த மனுவினை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் மனுவின் மீதான விசாரணை முடியும் வரை சங்கரராமன் கொலை வழக்கை புதுவை நீதிமன்றத்தில் விசாரிக்க தடை விதித்தும் பத்மா கேட்டுக் கொண்டபடி பத்மாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சிபிஐ பாதுகாப்பு வழங்கும்படியும் உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் வரும் ஜூன் மாதத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுவை சட்டசபையில் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதத்தின் கடைசி வாரத்தில் துவங்கி ஆளுநர் உரைக்கு பின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு 5 மாநிலங்களின் சட்டசபை தேர்தலால் தள்ளிப்போனது. மேலும் மத்திய திட்ட கமிஷன் கூட்டத்தில் புதுவைக்கான நிதி ஒதுக்கீடு இறுதி செய்யாததால் பட்ஜெட் தாக்கல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு கடந்த 28ஆம் தேதி சட்டசபை கூடியபோது ஆளுநர் இக்பால் சிங் உரையாற்றினார். பின்னர் புதுவை அரசு துறைகளின் 4 மாத செலவினங்களுக்கு மட்டும் 1262 கோடியே 52,55,000 ரூபாய் ஒப்புதல் பெறப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே வரும் ஜூலை மாதத்திற்குள் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும். இந்நிலையில் மே 2வது வாரத்தில் டெல்லியில் திட்ட கமிஷனுடன் கலந்துரையாடல் நடக்கலாம் என கூறப்படுவதால் அப்போது புதுவைக்கான நிதி ஒதுக்கீடு முடிவு செய்யப்பட்டு ஜூன் மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருத்தப்பட்ட புதுச்சேரி சட்ட தொகுப்பு புத்தகத்தை முதல்வர் வெளியிட அதனை சபாநாயகர் சபாபதி பெற்றுக் கொண்டார். புதுவையில் சட்டத்துறையால் தயாரிக்கப்பட்ட திருத்தப்பட்ட புதுச்சேரி சட்ட தொகுப்பு புத்தகம் 1964 முதல் 1966ஆம் ஆண்டு வரை இயற்றப்பட்ட சட்டங்கள் குறித்த பகுதி ஒன்றை ஏற்கனவே முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். தற்போது முற்றிலும் திருத்தப்பட்ட சட்ட தொகுப்பு புத்தகம் 2, 3, 4 ஆகியவற்றை முதல்வர் ரங்கசாமி வெளியிட அதனை சபாநாயகர் சபாபதி பெற்றுக் கொண்டார். அதில் புத்தகம் 2ல் 1967 முதல் 1972 வரை புதுவை அரசு இயற்றிய அனைத்து சட்டங்கள், சட்ட திருத்தங்கள், அவற்றிற்கான குறிக்கோள்கள், காரணங்கள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. அதுபோன்று 3ஆம் புத்தகத்தில் 1973ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டங்களும், புத்தகம் 4ல் 1973ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இயற்றப்பட்ட சட்டங்கள் குறித்து குறிக்கோள்கள் இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அங்காளன், அசோகானந்த், செயலர் ராகேஷ் சந்திரா, சட்டத்துறை செயலர் ஜான் குளோது மரியதாஸ், உதவி நூலக அதிகாரி உமாபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அசாம் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் ரங்கசாமியை சட்டசபை வளாகத்தில் சந்தித்தனர். அசாம் சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் யதுவன் முண்டா தலைமையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 3 அதிகாரிகள் புதுவை வந்தனர். அவர்கள் சட்டசபைக்கு முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க வந்தபோது அவர்களை சட்டசபை செயலர் அன்பழகன் வரவேற்றார். சட்டசபை வளாகத்தை சுற்றி பார்த்த பின் அவர்கள் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, சட்டமன்ற உறுதிக்குழு தலைவர் நேரு ஆகியோர்களை சந்தித்து பேசினார்கள். முன்னதாக சட்டசபை கமிட்டி அறையில் அரசு கொறடா நேரு தலைமையில் நடைபெற்ற சட்டசபை உறுதிமொழி குழு கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை குயவர்பாளையம் மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே இருந்த குப்பை தொட்டியை யாரோ மர்ம மனிதர்கள் தீயிட்டு எரித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் குப்பை அகற்றும் பணியினை தனியார் நிறுவனங்கள் திடீரென நிறுத்திவிட்டதால் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் குவிந்துள்ளது. இந்நிலையில் குயவர்பாளையம் மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான குப்பை தொட்டியினை மர்ம மனிதர்கள் யாரோ தீயிட்டு கொளுத்திவிட்டு ஓடிவிட்டனர். திடீரென குப்பை தொட்டி தீப்பற்றி எரிந்ததைக் கண்ட அப்பகுதி மக்கள் தண்ணீர் ஊற்றி தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் நிறுவனங்கள் குப்பை அகற்றும் பணியை நிறுத்தியுள்ள இவ்வேளையில் நடந்துள்ள இச்சம்பவத்தால் தீ விபத்து குறித்து தீ வைத்த மர்ம மனிதர்கள் பற்றியும் மக்களிடையே பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன.
புதுவை நகராட்சி மூலம் நடந்து வரும் குப்பை அகற்றும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். புதுவையில் நகராட்சி ஊழியர்கள் மூலம் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன்படி பல்வேறு இடங்களில் தேங்கியிருந்த குப்பைகளை நகராட்சி ஊழியர்கள் துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சியில் 26 டிராக்டருடன் 220 ஊழியர்கள், உழவர்கரை நகராட்சியில் 23 டிராக்டருடன் 250 ஊழியர்கள், வில்லியனூர் கொம்யூனில் 7 டிராக்டருடன் 50 ஊழியர்கள், ஆரியங்குப்பம் கொம்யூனில் 5 டிராக்டருடன் 30 ஊழியர்கள் என ஈடுபட்டு குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொண்டதை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அரசு கொறடா நேருவுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இருப்பினும் 1500 ஊழியர்கள் பணிபுரிந்த இடத்தில் 600 ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதால் குப்பைகளை முழுமையாக அள்ள முடியாமல் பணிகள் தேங்கியுள்ளதால் விரைந்து முடிக்கும்படி அமைச்சர் உத்தரவிட்டார். 10 மாத சம்பளம் வழங்க கோரி பாசிக் தொழிலாளர்கள் தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாசிக் ஊழியர்கள் வேளாண் துறை பாசிக் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 45 கோடி நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். 2008ஆம் ஆண்டு வெளியிட்ட அரசு ஆணைப்படி பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய 80% சம்பள நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். 10 மாதங்களாக சம்பளம் வழங்காத பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு உடனே சம்பளம் வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் முன்பு போராட்டக்குழு தலைவர் தண்டபாணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் லட்சுமணசாமி, மதுரகவி, அப்துல்லஹான் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். இதில் திரளான தொழிலாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவையில் போலீசாரால் சுடப்பட்ட ரவுடி பதுக்கி வைத்திருக்கும் வெடிகுண்டுகளை மீட்க போலீசார் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை உருவையாறு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சக்திவேலை வெடிகுண்டு வீசி ஆள்மாறாட்ட கொலை செய்த வழக்கில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அப்போது துப்பாக்கியில் இருந்து பாய்ந்த குண்டுகள் அவனது தொடை மற்றும் முழங்காலை கிழித்து சென்றதால் படுகாயமடைந்த அவனுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவனுக்கு கால் குணமானால் கூட நடக்க முடியாத நிலை உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வெடிகுண்டு தயாரிப்பில் கில்லாடியான ரவுடி சக்திவேல் ஏராளமான வெடிகுண்டுகளை தயார் செய்து பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்ததால் அவன் குறிப்பிட்டு சொன்ன இடங்களில் வெடிகுண்டுகளை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவன் குணமடைந்ததும் அவனை அழைத்து சென்று வெடிகுண்டுகளை மீட்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுவை வீதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் மழை போல் குவிந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுவிடும் என்று பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுவையில் தனியார் நிறுவனங்கள் மூலம் அகற்றப்பட்டு வந்த குப்பைகள் அந்நிறுவனங்கள் ஒப்பந்தப்படி பணம் அளிக்கவில்லை என திடீரென பணியை நிறுத்திவிட்டதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் ஆங்காங்கே தேங்கியுள்ளது. அரசு நகராட்சி மூலம் குப்பைகளை அகற்றினாலும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் பிரதான சாலையில் உள்ள குப்பைகள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளது. உட்புற சாலைகளில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக அகற்றப்படவில்லை. மேலும் வீடுகளிலும் குப்பைகள் சேகரிக்கப்படவில்லை. இதனால் வீதிகளில் குப்பைகள் மலைபோல் குவிந்து துர்நாற்றம் வீசுகிறது. பண்டிகாய்ச்சல் நோய் வேகமாக பரவி வரும் இந்த சூழ்நிலையில் ஆங்காங்கு குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் இது தொடர்பாக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். தினந்தோறும் இந்த குப்பைகளை வாரி சுத்தப்படுத்தி பொதுமக்களுக்கு நல்லது செய்யும் வகையில் இந்த நகராட்சி ஒரு நல்ல முடிவு எடுத்து நெல்லித்தோப்பு பகுதியில் இருக்கிற அனைத்து தெருக்களிலையும் தினந்தோறும் குப்பைகளை வாரி அகற்றுமாறு கேட்டுக்கிறோம். டவுனுக்குள்ள மட்டும்தான் வாடுறாங்க. இந்த நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள எல்லா ஏரியாவும் கஸ்தூரிபாய் நகர், சேவிஸ் நகர், மாதா கோயில் வீதி, அத்வான் ஸ்ட்ரீட்டு, அருள் படையாச்சி வீதி, சவரி படையாச்சி வீதி, கான்வென்ட் வீதி, இப்படி பல பகுதியில் குப்பை அப்படியே தேங்கி இருக்கு. புதுவை செட்டிப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் பாப்ஸ்கோ மூலம் மணல் விற்பனை துவங்கியது. புதுவை திருக்கனூரை அடுத்த செட்டிப்பட்டு பாப்ஸ்கோ கட்டுமான பொருட்கள் விற்பனை கூடம் மூலம் மணல் விற்பனை துவங்கியது. இதனை முன்னிட்டு செட்டிப்பட்டு சங்கராபரணி ஆற்றுப்படுகையில் அதிகாரிகள் முன்னிலையில் போக்லின் எந்திரம் மூலம் மணல் எடுக்கப்பட்டு வருகிறது. எடுக்கப்படும் மணல் பாப்ஸ்கோ மூலம் 3 யூனிட் கொண்ட ஒரு லாரி மணல் 2950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மணல் அள்ளும் பணியினை அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் மேற்கொண்டுள்ளனர். மேலும் லாரிகளின் மணலை ஏற்றி விற்பனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுவை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி எதிரே ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் வீடுகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுவை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியின் ஒரு பகுதியில் சுற்றுப்புற சுவர் அமைக்க நிர்வாகம் முடிவெடுத்து அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று ஆக்கிரமிப்பு செய்திருப்பவர்களை காலி செய்யுமாறு அறிவுறுத்தி அதற்கான நஷ்ட ஈடையும் வழங்கியது. இருப்பினும் அவர்கள் காலி செய்யாததால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. தொடர்ந்து குடிசை வாசிகள், கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்புகளை காலி செய்யாததால் கண்காணிப்பு பொறியாளர் விஜயன் தலைமையில் அதிகாரிகள், ஊழியர்கள் 2 போக்லைன் எந்திரங்களுடன் திரண்டு தாசில்தார் தில்லைவேல் முன்னிலையில் எஸ்பி பைரவசாமி, இன்ஸ்பெக்டர்கள் வீரவல்லபன் மாறன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீடு மற்றும் கடைகளை இடித்து அகற்றினர். அப்போது குடிசை வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர மறுத்ததால் போலீசார் சமரசம் செய்து அவர்களை வெளியேற்றினர். இதனைத் தொடர்ந்து ஹோட்டல், மளிகை கடை, சலூன், அலமாரி கடை உள்பட 10 கடைகளையும் இடித்து தரைமட்டமாக்கினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சுப்பையா மற்றும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். புதுவை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சுப்பையா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் ஒரு வார முகாமின் ஒரு பகுதியாக அண்ணா சிலை அருகே சுற்றுப்புற விழிப்புணர்வு மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரசு கொறடா நேரு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி, விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பூபதி, பள்ளி துணை முதல்வர் முருகேசன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உழவர் உதவியக தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு வேளாண் துறையின் கீழ் இயங்கும் உழவர் உதவியக தினக்கூலி ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் பணிமூப்பு பட்டியல் வெளியிட்டும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்து வேளாண் துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் தலைவர் ராஜராஜன் லூகாஸ், செயலாளர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். புதுவை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக நடைபெற்ற சிறப்பு முகாமின் துவக்க விழா காக்கையன்தோப்பு நியூ ஜெனரேஷன் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சிறப்பு முகாமின் துவக்க விழா காக்கையன்தோப்பு நியூ ஜெனரேஷன் பள்ளியில் நடைபெற்றது. திட்ட அலுவலர் முத்துக்குமார் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் பள்ளி துணை முதல்வர் வெங்கடகிருஷ்ணன் தலைமையேற்று முகாமினை துவக்கி வைத்திட தலைமை ஆசிரியர் கமலக்கண்ணன் வாழ்த்துரை வழங்கி சுகாதாரம் மற்றும் தனசுத்தம் பற்றி எடுத்துரைத்தார். தொடர்ந்து அரியாங்குப்பம் சமூக சேவகர் பாஸ்கர் சமுதாய முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு பற்றி சிறப்புரையாற்றினார். பின்னர் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. நிறைவில் மாணவர்களின் நன்றியுரையுடன் முடிந்த விழாவில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதியில் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவினை சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி வழங்கினார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த வருவாய் ஈட்டும் குடும்ப உறுப்பினரை இழந்த குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 13 குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நிதியுதவினை காசோலையாக வழங்கினார். நிகழ்ச்சியில் தாசில்தார் தயாளன், வருவாய் ஆய்வாளர் கந்தசாமி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் பயனாளிகள் பங்கேற்று நிதியுதவியை பெற்று பயனடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.